ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 3ல் டேர்ம் 1 லெசன் 1 தான் பார்க்க போகிறோம், அவர் கிச்சன். ஸோ இந்த லெசனில் கிச்சன் சம்மந்தப்பட்ட திங்ஸை அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ நேராக லெசனுக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்படி ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் வள்ளி அப்படின்ற கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ, இங்கே வந்து என்ன கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிலா அப்படின்ற ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிலாவை வச்சு தான் இந்த மொத்த டேர்மும் போக போகுது. ஸோ ஃபஸ்ட் லெசன் அவர் கிச்சன். ஸோ ஹாய் ஐ ஆம் நிலா, ஐ ஹெல்ப் இன் த கிச்சன். இது ரெண்டையுமே நான் கொஷினாக எடுத்திருக்கேன் வழக்கம் போல். ஸோ ஹூ இஸ் ஷீ அப்படின்னா ஷீ இஸ் நிலா. ஸோ வாட் இஸ் ஷீ டூயிங்? ஷீ இஸ் ஹெல்பிங் இன் த கிச்சன். ஸோ அது ரெண்டையுமே நான் கொஷின் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே லுக் அண்ட் சே மெத்தடில் கிச்சனில் இருக்க திங்ஸ் நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஃபனல், ஸ்ட்ரெயினர், ஸோ வடிகட்டிய ஸ்ட்ரெயினர் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக்சி, பாட் பானை, ஸ்டவ். ஸோ அடுத்து ஸ்பூன், கட்டிங் போர்டு, இந்த வெங்காயம் நறுக்கிற அந்த போர்டை வந்து கட்டிங் போர்டு அப்படின்றாங்க. நைஃப், கத்தி, பீலர், அதாவது தோல் உரிக்க பயன்படுத்துறத பீலர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து டாங்ஸ், இடிக்கு வந்து டாங்ஸ், பேன், லேடில், பவுல், ட்ரே, இதுதான் ட்ரே. ஸோ அடுத்து கெட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோலிங் பின், அதாவது சப்பாத்தி உருட்டுற அந்த கட்டையை வந்து ரோலிங் பின். அடுத்து டம்ளர், பிளேட், லோட்டா, கப், சாசர், கப் அண்ட் சாசர், கிரேட்டர், அதை நறுக்கிற கேரட் பீட்ரூட்லாம் நறுக்கிறத வந்து கிரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட லுக் அண்ட் சே மெத்தடில் வரக்கூடிய வேர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஆக்சுவலாக ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மிஸ்டிங் லெட்டர்ஸில் இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸ்பெல்லிங்கை படித்து வச்சுக்கோங்க. ஃபனல், ஸ்ட்ரெயினர், மிக்சி, பாட், ஸ்டவ், நைஃப், ஸ்பூன், கட்டிங் போர்ட், பீலர், டாங்ஸ், பேன், லேடில், பவுல், ட்ரே, கெட்டில், ரோலிங் பின், டம்ளர், கப், பிளேட், சாசர், லோட்டா, கிரேட்டர். ஸோ இது எல்லாத்தையும் மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து லெட்டஸ் சிங்கில் நமக்கு ஒரு போயம் கொடுத்துருக்காங்க, ரூம்ஸ் இன் அவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் இஸ் அ கிச்சன்? கிச்சன்னா என்ன? எ பிளேஸ் வேர் வி குக் அண்ட் சம்டைம்ஸ் ஈட். கிச்சன்லேயே சில சமயம் உட்காந்து சாப்பிடுவோம். வாட் இஸ் அ பெட்ரூம்? பெட்ரூம்னா என்ன? எ பிளேஸ் டு ஸ்லீப், தூங்குறதுக்கு உதவுற ஒரு இடம். அண்ட் சம்டைம்ஸ் டு ரீடு, சில சமயம் ரீட் பண்ணுறதுக்கும் அந்த இடத்த யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் அ பாத்ரூம்? எ பிளேஸ் டு பாத். பாத்துக்கு ஸ்பெல்லிங் பார்த்துங்க, BATHE. அண்ட் கிளீன் ourselves. ஸோ அது வாட் இஸ் அ ஹோம்? எ பிளேஸ் டு பி வித் எ லவ்விங் ஃபேமிலி. ஃபேமிலியோடு இருக்கிற இடம் தான் இங்கே ஹோம் அப்படின்றது. ஸோ இதுல இருந்து நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். வாட் இஸ் அ கிச்சன்? ஸோ எ பிளேஸ் வேர் வி குக் அண்ட் சம்டைம்ஸ் ஈட். வாட் இஸ் அ பெட்ரூம்? எ பிளேஸ் டு ஸ்லீப் அண்ட் சம்டைம்ஸ் ரீட். வாட் இஸ் அ பாத்ரூம்? எ பிளேஸ் டு பாத் அண்ட் கிளீன் அவர் செல்ஸ். வாட் இஸ் அ ஹோம்? எ பிளேஸ் டு பி வித் அ லவ்விங் ஃபேமிலி. அடுத்து மை ஹவுஸ். ஸோ மை ஹவுஸ் அப்படின்ற ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. வேர் இஸ் அம்மா? தேடுற குழந்தைங்க வந்து அம்மாவை தேடுறாங்க. சி இஸ் நாட் இன் த கிச்சன், அம்மா கிச்சனில் இல்லை. சி இஸ் நாட் இன் த ஹால், ஹால்லையும் இல்லை. அம்மா யூ ஆர் ஹியர் இன் த பெட்ரூம், நீங்கள் பெட்ரூமில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யூ ஆர் இன் பெட், அப்போ அம்மா எங்கே இருக்காங்க? பெட்ரூமில் இருக்காங்க, பெட்டில் இருக்காங்க. ஓ ஐ ஹாவ் அ ஹெட் ஏக், அம்மாவுக்கு வந்து தலைவலி, ஹெட் ஏக் ஸ்பெல்லிங் பார்த்துக்குங்க. ஓ அம்மா ஹவு கேன் வி ஹெல்ப் யூ, உங்களுக்கு நாங்கள் எப்படி உதவுறது அப்படின்னு கேட்குறாங்க. கேன் வி மேக் எ கப் ஆஃப் டீ, நாங்கள் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரவா? லெட் அஸ் வாட் டு டூ, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் ஆஸ்க் பாட்டி ஃபார் ஹெல்ப், நீங்கள் வந்து நீங்களாக ஹெல்ப் பண்ண வேணாம், பாட்டியை போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குழந்தைங்க டீ போட ஆரம்பிச்சிட்டாங்க. டேக் எ பேன், let's fill this pan with, first வந்து pan எடுக்கிறாங்க. அடுத்து first let us fill this pan with water.
அந்த பேன்ல தண்ணி ஊத்துறாங்க. நவ் லைட் த ஸ்டவ் பற்ற வைக்கிறாங்க. அடுத்து கீப் த பேன் ஆன் த ஸ்டவ், லெட் த வாட்டர் பாயில், தண்ணி கொதிக்க விடுறாங்க. புட் இன் த மில்க் அண்ட் த டீ லீவ்ஸ், அப்புறம் பாலையும் டீ லீவ்ஸையும் அதில் ஊத்துறாங்க. லெட் அஸ் பாயில் த டீ இன் த பாட் ஃபார் 5 minutes, ஒரு 5 நிமிஷம் என்ன பண்றாங்க, அதை கொதிக்க விடுறாங்க. நவ் வி கேன் pour it through the strainer and add sugar. இப்போ என்ன பண்றோம், வடிகட்டி மூலமா அதை ஊத்தி சுகரை ஆட் பண்றோம். ஸ்டர், நல்லா கலக்குறோம். மிக்ஸ் இட் வெல். ஸோ அடுத்து டீ இஸ் ரெடி. இட் ஸ்மெல்ஸ் ஸோ குட். ஸோ டீ ரெடி ஆயிருச்சு. ஹியர் அம்மா we made tea for you in the kitchen. நாங்கள் வந்து உங்களுக்காக ஒரு டீ ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்றத சொல்றாங்க. இதுல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்கேன் பாருங்க. வேர் இஸ் அம்மா ஃபர்ஸ்ட் சர்ச்டு ஃபார்? அம்மா முத எங்க தேடுறாங்க? கிச்சன்ல. வேர் எல்ஸ் டூ தே லுக் ஃபார்? அம்மா எங்க பார்த்தாங்க? ரெண்டாவது ஹால்ல. வேர் டு தே ஃபைனலி ஃபைண்ட்? அம்மாவை ஃபைனலி எங்க பார்த்தாங்க? பெட்ரூம். ஸோ ஃபர்ஸ்ட் கிச்சன், செகண்ட் ஹால், தேர்ட் பெட்ரூம். இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் அம்மா டூயிங் இந்த பெட்ரூம்? பெட்ரூம்ல என்ன பண்ணாங்க? லையிங் இந்த பெட், கட்டில படுத்திருந்தாங்க. வாட் இஸ் ப்ராப்ளம் டஸ் அம்மா ஹேவ்? அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? ஹெட்ஏக், தலைவலி. வாட் டு தே ஆஃபர் டு மேக் ஃபார்? அம்மாவுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க? a cup of tea பண்ணிட்டு வரவா அப்படின்னு கேட்டாங்க. whom do they suggest asking for help? ஹெல்ப் யார்கிட்ட கேட்க சொன்னாங்க? பார்ட்டி ஃபார் ஹெல்ப். அடுத்து வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேக்கிங் இன் டீ? டீல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? fill the pan with water. ஃபர்ஸ்ட் பேன்ல தண்ணி ஊத்தணும். அடுத்து நெக்ஸ்ட் லைட் த ஸ்டவ். வேர் த பேன் kept? பேனை எங்க வச்சிருந்தாங்க? ஸ்டவ் மேல வச்சிருந்தாங்க. வாட் ஹேப்பன்ஸ் டு த வாட்டர் அண்ட் த ஸ்டவ்? ஸ்டவ்ல இருக்க வாட்டர், சாரி, அந்த பேன்ல இருக்க வாட்டர் என்னாச்சு? வாட்டர் பாயில்ஸ். வாட் இன்கிரீடியன்ட்ஸ் ஆர் ஆடட் டு த பாயிலிங் வாட்டர்? என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணாங்க? மில்க், டீ, மேபி சுகர் வச்சுக்கலாம். பாயிலிங் வாட்டர் தானே, அப்ப இது ரெண்டு தான் ரைட், சுகர் கிடையாது. How long is the tea boiled? டீ எவ்வளவு நேரம் பாயில் ஆச்சு? 5 minutes. What is used to strain tea? Strainer. டீயை ஸ்ட்ரெயின் பண்ண என்ன யூஸ் பண்ணாங்க? ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணாங்க, ஐ மீன் வடிகட்டி. What is added after straining the tea? டீயை ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆட் பண்ணாங்க? சுகர் ஆட் பண்றாங்க. What is done after adding sugar? சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு? stir and mixed. அடுத்து what does the tea smell? Smells very good. Where was the tea made? டீ எங்க பண்ணாங்க? கிச்சன்ல. What do they say to அம்மா at the end? அம்மா கிட்ட போய் கடைசியா என்ன சொன்னாங்க? Here அம்மா we made tea for you அப்படின்றத முடிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் கேட்டு வச்சிருக்கேன். அடுத்த லெசன் பார்த்துடலாம். let us understand. ஸோ let us understandல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் த ரைட் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து இருக்கிறது ஸ்பூன் தான், அதனால நான் ஸ்பூனை பண்றேன். இங்க வந்து ஸ்ட்ரெயினர் இருக்கு. ஸோ இங்க வந்து ஸ்டவ் இருக்கு. ஸோ இங்க வந்து பேன். மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னா இது வந்து டீ, மில்க், சுகர். அது லிசன், திங்க் அண்ட் ரைட். ஸோ ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, fill in the blanks நம்ம கரெக்டாக எழுதணும். வேர் இஸ் அம்மா? அம்மா இஸ் இந்த. அம்மா எங்க இருந்தாங்க? பெட்ரூம். நான் எழுதல, டைம் ஆகும், அதனால நான் குறிச்சு மட்டும் வச்சுக்கிறேன். why was அம்மா in bed? அம்மா had a headache. what did வள்ளி add to the tea at last? இங்க வள்ளி வராது, நிலா வரணும். ஓகே, பரவாயில்ல. she added sugar. how? இங்க லாஸ்ட் ஒரு क्वेश्चन நாங்க மிஸ் பண்ணிட்டேன், இங்க ஆட் பண்ணீங்க. how is that the tea smells good? இது நாலாவது. சர்க்கிள் த கரெக்ட் ஒன் அப்படின்னு கேக்குறாங்க. மேபி நைஃப் தான் தேவை, ஏன்னா காய்கறி நறுக்கிறதுக்கு நைஃப் தான். ப்ராக்டிஸ். இந்த ஆக்ஷனோட ஸ்பெல்லிங்கை படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்டர், போர், பாயில், சாப் அப்படின்றத. ஸோ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா போர், இங்க சாப், இங்க ஸ்டர். நமக்கு வந்து ஊ சவுண்டை வந்து என்ன பண்றாங்க, நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த ஊ சவுண்டோட சிம்பிள்ஸை பார்த்துடலாம். இங்க பாருங்க, யூ மாதிரியே இருக்கு பாருங்க, இதுதான் யூ ஓட சிம்பிள்ஸ்.
ஸோ இப்படி போடணும். ஸோ ஊ சவுண்ட் தாங்க, கவனிங்க. ஃபூட், ஃபூட், அதுக்கு 2 ஓ வருது அந்த ஊ சவுண்டுக்கு. புக், நம்ம புக்குன்னு சொல்லக்கூடாது, இதை புக் அப்படிதான் சொல்லணும். ஹூக், புக் அப்படிதான் சொல்லணும். புக், ஃபுட், wood, hook, rook, stood, good, cook, look, nook, wool, shook. ஸோ இதுதான் இந்த எக்ஸசைஸ். ஸோ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த சிம்பிள் என்ன சவுண்டுக்கு அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தமிழில் ஊ சவுண்டுக்கு வரும் இது. இது மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ இங்கே வந்து wood, ஸோ 2 ஓ வரும். wood, broom. ஸோ ப்ரூம் அப்படின்றது வந்து நம்ம தொடப்பத்தை ப்ரூம்பாங்க. ரூக், செஸ் போர்டில் யானைக்கோட காயினோட நேம் வந்து ரூக். இது வந்து ப்ரூக், ப்ரூக்னா நீரோடை அப்படின்னு பேர். ஸோ ப்ரூக் ஸ்பெல்லிங்கை படித்து வச்சுங்க. மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் உங்களுக்கு கேட்பாங்க. இந்த மாதிரி ஓ சவுண்ட் கேட்கலனாலும் வேறு லெட்டரில் என்ன பண்ணிடுவாங்க, டேஷ் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்த லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ். ஸோ இது வந்து மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடல்ஸ். ஸோ இது நமக்கு தெரியும், இது வந்து ஆக்சிலரி வெர்பில். இப்போ நம்ம பார்க்க போகிறது மே, கேன், ரெண்டும் பார்க்க போகிறோம். ரெண்டுமே பெர்மிஷன் கிடைக்கிறது. பெர்மிஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்சிலரி வெர்ப். ஸோ மே ஐ கம் இன் மேடம், கேன் ஐ யூஸ் யுவர் புக் அப்படின்றதா. ஸோ இங்கே எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி கேட்கக்கூடிய பெர்மிஷனுக்கு இந்த மே, கேன் ரெண்டையுமே என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. மே ஐ கம் இன் மேடம், கேன் ஐ யூஸ் யுவர் புக் அப்படின்றது. ஸோ தெரிஞ்சு வச்சுங்க, பெர்மிஷன் சீக்கிங்க்கு மே, கேன். சென்டென்ஸாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மே ஐ கோ, மே ஐ பிளே, மே ஐ சிட், மே ஐ டெல், மே ஐ டேக். கேன் ஐ ஆஸ்க், கேன் ஐ ரீட், கேன் ஐ ரைட், கேன் ஐ ஈட், கேன் ஐ ஓப்பன் அப்படின்றது தான். ஸோ இங்கே இதே கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்கலாம், ஜம்பிள்டு வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்து இதை அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஸோ மே ஐ டெல் எ ஸ்டோரி. ஸோ இங்க எப்படி வரும் அப்படின்னா, மே ஐ டெல் எ ஸ்டோரி. இங்க கேன் ஐ சிங் எ சாங், இதுதான் வரும். ஸோ இதை எழுதி வச்சுங்க, ஜம்பிள் சென்டென்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து கவுண்டபிள்ஸ், அன்கவுண்டபிள்ஸ் ரெண்டையுமே என்ன பண்றாங்க, நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. கவுண்டபிள், அன்கவுண்டபிள். ஸோ அதாவது எண்ணக்கூடிய நவுன், எண்ண முடியாத நவுன்ஸை வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த சால்ட், சுகர்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எண்ண முடியாது. இங்கே பாருங்களேன், பால்ஸ் கவுண்டபிள்ஸ், பென்சில்ஸ் கவுண்டபிள்ஸ், பேபிஸ் கவுண்டபிள்ஸ், சேர்ஸ் கவுண்டபிள்ஸ், ஹவுசஸ் கவுண்டபிள்ஸ். இந்த கவுண்டபிள்ஸை எப்படி கேட்கலாம்னா, ஹவு மெனின்னு கேட்கலாம். ஹவு மெனி பால்ஸ் ஆர் தேர், ஹவு மெனி பென்சில்ஸ் ஆர் தேர், how many babies are there, how many chairs are there, how many houses are there ன்னு கேட்கலாம். அப்போ கவுண்டபிளை கொஷினாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா, how manyன்னு கேட்கலாம். சரிங்களா? அன்கவுண்டபிளை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, how much அப்படின்னு கேட்கணும். எத்தனை, எவ்வளவு அப்படின்றதான். how manyனா எத்தனை, how much அப்படின்னா எவ்வளவு. இங்கேயும் அதான் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, நம்ம இதெல்லாம் அன்கவுண்டபிளா பண்ணலாம் அப்படின்னு. சுகர் எண்ண முடியாது, மெட்டல் கவுண்டபிள், வாட்டர் அன்கவுண்டபிள், ரைஸ் அன்கவுண்டபிள், ஆயில் அன்கவுண்டபிள். மேபி மெட்டலுமே அன்கவுண்டபிளா தான் வரும்னு நினைக்கிறேன். டிக் கவுண்ட், அதாவது கவுண்டபிள் நவுனுக்கு டிக் பண்ணணும், அன்கவுண்டபிள் நவுனுக்கு இன்ட்டு பண்ணணும். சாண்ட் அன்கவுண்டபிள், bread countable, salt uncountable, cycle countable, butter
uncountable, rice uncountable, bat countable, tree countable, meat uncountable. ஸோ அப்போ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா நவுனையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கவுண்டபிள் அன்கவுண்டபிள் அப்படின்னு யோசிக்கிறத விட என்னென்ன நவுன்ஸ் எல்லாம் கவுண்டபிள், என்னென்ன நவுன்ஸ் எல்லாம் அன்கவுண்டபிள் அப்படின்றத நீங்கள் எழுதி வச்சுக்கிறணும். நான் சொன்னேன்ல, when we ask about things that we cannot count, we ask how much. இந்த கொஸ்டின் எழுதி வச்சுக்கோங்க. when we ask about things that we can count, we ask how many. அதாவது நம்மளால கவுண்ட் பண்ணக்கூடிய திங்ஸ் கொஷினை எப்படி கேட்போம்னா ஹவு மணின்னு கேட்போம். நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாத விஷயங்களை கொஷினை எப்படி கேட்போம்னா ஹவு மச்னு கேட்போம். இதை எழுதி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து கவுண்ட். ஜூஸ் வந்து அன்கவுண்ட், சுகர் அன்கவுண்ட், வாட்டர் அன்கவுண்ட், பென் கவுண்ட், பால் கவுண்ட். இப்போ லெட்டர்ஸ் லீட்ல நமக்கு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. த பிளாக் ரேட். ரேட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். அந்த எலி. பிளாக் ரேட் இஸ் ஸ்லீப்பி, தூக்கம் வருது. ஷி கோஸ் டு பெட்ரூம், பெட்ரூமுக்கு போறாங்க. த பெட் இஸ் ஃபுல் ஆஃப் திங்ஸ், பெட் ஃபுல்லா திங்ஸ் இருக்கு. ஷி கிளீன் த பெட், கிளீன்ஸ் த பெட், பெட்டை கிளீன் பண்றாங்க. ஷி புட்ஸ் த புக்ஸ் இன் த ஸ்கூல் பேக், எந்த பொருளை எங்க போடுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸ்கூல் புக்ஸை ஸ்கூல் பேக்ல போடுறாங்க. ஷி புட்ஸ் த பேக் ஆன் த ஷெல்ஃப், பேக்கை எங்க போடுறாங்க, ஷெல்ஃப்ல போடுறாங்க. ஷி புட்ஸ் த ஃப்ரூட்ஸ் இன் த பேஸ்கெட், பழங்களை பேஸ்கெட்ல போடுறாங்க, கூடையில போடுறாங்க. பன்னை பவுல்ல போடுறாங்க. she puts the soap, சோப்பை வந்து செல்ஃப்ல வைக்கிறாங்க. there is a trunk under the shelf, so செல்ஃபுக்கு கீழே ஒரு பெட்டி இருக்கு. she puts the basket near the trunk, அந்த பேஸ்கெட், அந்த கூடையை வந்து பேஸ்கெட் பக்கத்துல வைக்கிறாங்க. and the bat in the trunk, பேட் விளையாடுற பேட் எடுத்து அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறாங்க. then she find a spoon and a plate, ஸ்பூனையும் பிளேட்டையும் பார்க்கறாங்க, அதையும் செல்ஃப்ல வைக்கிறாங்க. she puts the belt and the hook, பெல்ட் ஹூக்ல மாட்றாங்க. she puts the plate and the tumbler and the pot, plate and tumbler பானையில வைக்கிறாங்க. she pushes the pot near the wall, அந்த பானையை மதில் பக்கத்துல தள்ளி வைக்கிறாங்க. after all that black rat makes her bed, அதுக்கப்புறம் பெட்டை விரிக்கிறாங்க. she rolls out the mat neatly, அழகா பாயை விரிக்கிறாங்க. she puts the sheet on the mat, ஸோ தூங்கக்கூடிய ஷீட்டை வந்து பெட்ஷீட்டை வந்து மேட் மேலே வைக்கிறாங்க. finally the bed is clean, finally பெட் கிளீன் ஆயிடுச்சு. the black rat goes sleep. ஸோ இதுல இருந்து நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன் பாருங்க. who is sleepy, யாருக்கு தூக்கம் வருது, black rat. where does the black rat go, எங்க போனாங்க, பெட்ரூமுக்கு போனாங்க. பெட்ரூம் என்ன கண்டிஷன் இருக்கு, what is the condition of the bed, full of things. what does she do first in the bedroom, பெட்ரூம்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, clean the bed, பெட்டை க்ளீன் பண்ணணும்னு நினைச்சாங்க. where does she put the books, books எங்க வச்சாங்க, ஸ்கூல் பேக், ஸ்கூல் பேக் எங்க வச்சாங்க, ஷெல்ஃப். ஃப்ரூட்ஸ் எங்க வச்சாங்க, பேஸ்கெட். பன் எங்க வச்சாங்க, பவுல். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க நீங்க. சோப் எங்க வச்சாங்க, ஷெல்ஃப்ல. செல்ஃபுக்கு கீழே அண்டர் த ஷெல்ஃப் என்ன இருந்துச்சு, ட்ரங்க், ஒரு பெட்டி இருந்துச்சு. ட்ரங்க்னா பெட்டி, ட்ரங்க் பெட்டின்னு சொல்லுவாங்கல்ல. பேஸ்கெட் எங்க இருந்துச்சு, நியர் த ட்ரங்க், இந்த பெட்டி பக்கத்தில் வச்சாங்க. பேட் எங்க வச்சாங்க, இந்த ட்ரங்க். ஸோ பேஸ்கெட் வந்து பக்கத்தில் இருந்துச்சு, பேட் வந்து ட்ரங்க்குள்ள போட்டாங்க. பாயிண்ட் நெக்ஸ்ட். அடுத்து என்ன பண்ணாங்க, ஸ்பூன் அண்ட் பிளேட் பார்த்தாங்க. ஸ்பூன் அண்ட் பிளேட் எங்க வச்சாங்க, செல்ஃப்ல வச்சாங்க. பாட் எங்க வச்சாங்க, பாட்ல என்ன வச்சாங்க, வாட் டஸ் ஷி புட் ஆன் த பாட், பாட் மேல என்ன வச்சாங்க அப்படின்னா பிளேட் அண்ட் டம்ளர். வேர் டஸ் ஷி மூவ் த பாட், பாட் எங்க மூவ் பண்ணி வச்சாங்க, நியர் த வால். வாட் டஸ் த பிளாக் ரேட் டூ ஆஃப்டர் அரேஞ்சிங் எவ்ரிதிங், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, ஷி மேக்ஸ் ஹர் பெட், தூங்க போனாங்க. வாட் டஸ் ஷி ரோல் அவுட், பெட் மேல என்ன ரோல் பண்ணாங்க, த மேட். வாட் டஸ் ஷி புட் ஆன் த மேட், மேட் மேல என்ன போட்டாங்க, ஷீட். வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் த பெட், இப்போ அந்த பெட்டோட கண்டிஷன் என்ன, கிளீன். வாட் டஸ் த பிளாக் ரேட் டூ அட் த எண்ட், கடைசியில் என்ன பண்ணாங்க, தூங்க போனாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுங்க, எழுதி வச்சுக்கோங்க. திங்க் அண்ட் டூ, சர்க்கிள் த கரெக்ட் வேர்டு சர்க்கிள் பண்ணணும். இது வந்து பேஸ்கெட், இது வந்து ட்ரங்க், இது வந்து பிளேட்.
ஸோ எஸ்ஆர்னோவில் பார்த்தீங்கன்னா பிளாக் ரைட் இஸ் ஸ்லீப்பி, எஸ் தூங்க இருந்துச்சு. சி புட்ஸ் த பாட் ஆன் த ஷெல்ஃப், நோ. பாட்டை வந்து இந்த பாருங்க மதிலுக்கு பக்கத்தில் வச்சிருக்காங்க, அப்போ இது நோ. சி புட்ஸ் த பேட் இன் த ட்ரங்க், ஆமாம் பேட்டை ட்ரங்க்ல வச்சிருக்காங்க, ஸோ இது வந்து எஸ். 1 2 3 ஆர்டர் படி சொல்லணும்னா இது 1, இது 2, இது 3. ஸோ வாட் இஸ் த கலர் ஆஃப் த பாட்? பானையோட கலர் என்ன? ப்ரௌன். வாட் இஸ் த கலர் ஆஃப் த மிக்ஸி? மிக்ஸியோட கலர் என்ன? ரெட். வாட் இஸ் த கலர் ஆஃப் த பேன்? பிளாக். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பிக் பிக்சர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த படத்தை பார்த்து கீழே இருக்க கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். வாட் இஸ் இன் த கேர்ள்ஸ் ஹேண்ட்? பொண்ணோட கையில் என்ன இருக்கு அப்படின்னா கேர்ள்ஸ் கீ இஸ் இன் த கேர்ள்ஸ் ஹேண்ட். ஒரு கீ இருக்கு, ஒரு சாவி வச்சிருக்காங்க. வாட் இஸ் இன் த பாய்ஸ் ஹேண்ட்? என்ன இருக்கு? பேட். வாட் இஸ் ஆன் த வால்? கிளாக். கிளாக் இருக்கு, டிவி இருக்கு, டெலிவிஷன் எழுதலாம், TELEVISION டெலிவிஷன். வாட் இஸ் அண்டர் த டேபிள்? டேபிளுக்கு கீழே என்ன இருக்கு? பால். வாட் இஸ் இன் த டேங்க்? டேங்க்ல என்ன இருக்கு? ஃபிஷ். ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபிஷ் வந்து சிங்குலர்லையும் ப்ளூரல்லையும் ஃபிஷ் தான், ஃபிஷ்ஷஸ்ன்ற ஒரு வார்த்தை கிடையாது. வாட் இஸ் ஆன் த சோஃபா? பில்லோ, தலையணை இருக்கு. வாட் இஸ் ஆன் த கப்போர்டு? கப்போர்டில் என்ன இருக்கு? ஃப்ளவர் வாஷ். சாரி, VASE, வாஸ், ஃப்ளவர் வாஷ். வாட் இஸ் ஆன் த ஹேங்கர்? ஹேங்கர்ல என்ன இருக்கு? ஷர்ட். ஷர்ட் தானே? ஆமாம். ஸோ இதுதான் அந்த லெசன், எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஐ கேன் டூவில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது இது மிக்ஸி, மிக்சர் நம்பர் 1, நைஃப் நம்பர் 2, பவுல் நம்பர் 3. ஸ்பெல்லிங் பார்த்து வச்சுக்கோங்க. ரீட் தி வி கட் வித் நைஃப், ட்ரூ. நைஃபை வச்சு தான் கட் பண்ணுவோம். வி மிக்ஸ் வித் ரெசிபி புக், நோ, ஃபால்ஸ். வி மேக் மில்க் ஷேக் வித் மிக்ஸி, பண்ணலாம், ட்ரூ. வி ஃப்ரை வித் பேன், ட்ரூ. அதாவது நைஃபை வச்சு கட் பண்ணுவீங்க, ட்ரூ கொடுத்துட்டேன். ரெசிபி புக்கை வச்சு தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, நமக்கு ஸ்பூன் வேணும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதனால அது ஃபால்ஸ். அடுத்து மில்க் ஷேக்கை மிக்ஸியில் பண்ணலான்றாங்க, ட்ரூ. அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம மிக்ஸி என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். ஃப்ரை வித் பேன், பேனில் தான் ஃப்ரை பண்ணுவீங்கன்றாங்க, அதனால் ட்ரூ கொடுத்துட்டேன். ஸோ இங்கே மேட்ச் பண்ணணும். ஸ்டர், ஸ்டர்ன்றது கலக்கிறது, ஸோ இதுதான். சாப், சாப்புன்றது வெட்டுறது, அதனால இதுதான். பாயில்ன்றது கொதிக்குது, அதனால இதுதான். விஸ்டர் வித், இங்கே வந்து வேர்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அதை கண்டுபிடிக்கணும். ஸ்பூன் அப்படின்றது தான் இந்த வேர்டு, பார்த்தாலே தெரியுது. ஸ்டர் வித் ஸ்பூன். இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு. டேஸ் த கேரட் ஃபார் சாலட்? சாப், இதுக்கு பேர் CHOP, சாப். பார்த்து வச்சுக்கோங்க. மற்ற வேர்ட்ஸுக்கும் இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐ மீன் ஸ்டர், சாப், பாயில், நைஃப், இந்த மாதிரி எல்லா வேர்டுக்குமே. சர்க்கிள் த ஆட் ஒன். இதில் ஆட் ஒன் என்னது? இதுதான். இதில் ஆட் ஒன் என்ன? இதுதான். ரைட் C ஃபார் த திங்ஸ் யூ கேன் கவுண்ட் அண்ட் U ஃபார் த திங்ஸ் அன்கவுண்ட். சேர்ஸ் கவுண்ட், அதனால C. இது அன்கவுண்ட், அதனால U. இது மில்கா இல்லை சுகரான்னு தெரியல. இது பேன், கவுண்ட். ஸோ இதோட நமக்கு ஸ்டாண்டர்ட் 3ல டேர்ம் 1 லெசன் 1 முடிஞ்சிருச்சு. லெசன் 2 பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒர்க் இருக்கு. உங்களுக்கு புக்கே தேவையில்லை, நீங்கள் இதை தெளிவாக பார்த்து படிச்சிங்கனாலே போதும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். டெட்டுக்கு இங்கிலீஷ் புக்கு இல்லாமையே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சேனல் மூலமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.